ஆத்ம நமஸ்தே. நான் உங்க வித்யா பேசுறேன். இந்த ஜூன் 2ஆம் தேதி குரு டிரான்சிட் நடைபெறுது. மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு நுழையும் குரு அங்கு உச்சம் அடைகிறாரு. அங்கிருந்து 5ஆம் பார்வையா விருச்சக ராசியையும், 7ஆம் பார்வையாக மகர ராசியையும், 9ஆம் பார்வையாக மீன ராசியிலையும் பார்வையிடுறாரு. இதனால நிறைய ராசிகளுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்பட போகுதுன்னு தான் சொல்லணும். இதுல எந்தெந்த ராசிக்கு எந்த மாதிரியான மாற்றங்கள், எந்த காலகட்டத்துல கவனமா இருக்கணும், அதாவது ஜூன் 2026 இருந்து அடுத்த ஆண்டு ஜூன் 2027 வரைக்கும் என்ன மாதிரியான மாற்றங்கள், எந்த இடத்துல கவனமா இருக்கணும்ன்றதை ஏற்கனவே குரு பெயர்ச்சி பலன்கள்ன்ற வீடியோ கொடுத்துருக்கேன். போய் பாருங்க, உங்க எல்லாருக்குமே பயனுள்ளதா இருக்கும். அந்த வகையில இந்த மாதத்துல இன்னும் சில கிரகங்களின் மாற்றங்கள் நிறைய பலன்களை உண்டு பண்ணுது. இதெல்லாம் என்ன மாதிரியான மாற்றங்கள்ன்றது நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க. மேஷ ராசிக்கு இந்த ஜூன் மாதம் என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்க போகுதுன்னா, உங்களுக்கு யோகாதிபதியான குரு உங்களுக்கு 4ஆம் இடத்துல உச்சம் அடைகிறாருங்க. இது உங்களுடைய யோகாதிபதியோட அமைப்பை விட உங்களுக்கு 12ஆம் இடத்துல இருக்கும் சனி மேல அந்த பார்வை விழுது பாத்தீங்களா, அங்கதாங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் ஏற்படுத்தி கொடுக்குது. உங்களுக்கு 10ஆம் இடத்தின் அதிபதியான சனி உங்களுக்கு 12ஆம் இடத்துல மறைவு ஸ்தானத்துல இருந்து உங்களுக்கு வேலையில நிறைய தொந்தரவுகள் கொடுத்திருப்பாரு. வேலை செய்யற இடத்துல உங்களுக்கு அலைச்சல் ஏற்பட்டிருக்கும். மற்றவங்க வேலையும் சேர்ந்து பார்க்கக்கூடிய சூழல் உருவாகி இருக்கும். அதை விட எல்லாம் என்னன்னா, மற்றவங்க வேலையும் சேர்ந்து நீங்க பார்க்கணும், அதற்கான அங்கீகாரமும் உங்களுக்கு கிடைச்சிருக்காது. இப்படிதான் உங்களுக்கு கடந்த 9-10 மாதங்கள் உங்களுக்கு நடைபெற்றிருக்கும். ஆனா இப்போ இந்த குரு மாற்றம் என்பது உங்களுக்கு பெரிய ஆதரவா இருக்குதுங்க. குரு உங்களுக்கு 4ஆம் இடத்துல உச்சம் அடைந்து உங்களுக்கு 8ஆம் இடத்துல, 10ஆம் இடத்துல, 12ஆம் இடத்துல பார்வையிடுறதுன்னு போது உங்களுக்கு தொழில் ஸ்தானத்துல பார்வை இருக்குது, 12ஆம் இடத்துல பார்வை இருக்குது. இதனால உங்களுக்கு வேலை தொழில ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்குது. அதாவது என்னன்னா, 12ஆம் இடத்துல இருக்கும் சனி உங்களுக்கு இத்தனை நாள் எவ்வளவு தொந்தரவு கொடுத்துட்டு இருந்தாரு, எவ்வளவு அலைச்சல் கொடுத்துட்டு இருந்தாரு. இப்போ அந்த இடத்துல குரு பார்வை விழுதில்ல, அதனால உங்களுக்கு யோகங்கள் அதிகமா காத்துட்டு இருக்குங்க. அதாவது என்னன்னா, இத்தனை நாள் உங்க வேலையை யாருமே கண்டுக்காம இருந்திருப்பாங்க. நீங்க எவ்வளவோ எஃபோர்ட் போட்டிருப்பீங்க, அந்த எஃபோர்ட்டுக்கு எதுக்கும் வேல்யூ இல்லாம இருந்திருக்கும். இப்போ உங்களை கூப்பிட்டு பாராட்டுவாங்க. உங்களுக்கு அந்த பாராட்டும் நன்மதிப்போ உங்களுக்கு பெரிய உயரத்துக்கு கொண்டு போகுது. நிறைய பேருக்கு வேலையில நல்ல மாற்றங்கள் ஏற்பட போகுதுங்க. ஆக இந்த குரு மாற்றம்ன்றது உங்களுக்கு ஒரு நல்ல யோகத்தையும் தான் தருது. அதே மாதிரி உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் உங்க ராசிக்குள்ளே இருக்கிறது உங்களுக்கு ஒரு தைரியஸ்தானமும், உங்களால ஃப்ரீ வில்லாவும் உங்களால எல்லா வேலையும் செய்ய முடியறதா இருந்தது. அதுவும் இல்லாம ஜூன் 21க்கு அப்புறம் உங்க ஆட்சி அதிபதி செவ்வாய் 2ஆம் அதிபதியில செவ்வாய் நுழைஞ்சதுல இருந்து உங்களுடைய வார்த்தைகளுக்கு மரியாதை அதிகமா கிடைச்சிருங்க. அதாவது நீங்க என்ன சொன்னாலும் சரி, அதை மத்தவங்க காது கொடுத்து கேட்பாங்க, மத்தவங்க அதுல அதிகமா கவனம் செலுத்துவாங்க. அதாவது என்னன்னா, சனி தவிர மத்த எல்லா கிரகங்களும் உங்களுக்கு ரொம்பவே சாதகமா இருக்கு. அதாவது புதன் சுக்கிரன் எல்லாமே மாத தொடக்கத்துல உங்களுக்கு 3ஆம் இடத்துல இருக்குது. அதுக்கப்புறம் அவங்களும் 4ஆம் இடத்துல நுழையும் போது பாத்தீங்கன்னா, வீட்டுக்கு தேவையான பொருட்களை அதிகமா வாங்கி குவிப்பீங்க. அதாவது நீங்க ஏதாவது இடம் வாங்கணும்னு நினைக்கிறீங்களா, இடம் வாங்குறதுக்கான யோகமும் இருக்குது. நீங்க இடம் வாங்குறதுக்கான பிளான் பண்ணி வச்சிருக்கீங்க, பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, இந்த மந்த் செட் ஆகும். அப்படி இல்லைனாலும் சரி, ரொம்ப மினிமம் லெவல்ல அட்லீஸ்ட் ஒரு ஃபோனாவது வாங்கிடுவீங்க. இதுக்கு நடுவில் நீங்க வெஹிக்கிள் வாங்குறது பிளானோ, இல்ல வீடு வாங்குறதுக்கோ, இல்ல வீடு ரெனோவேட் பண்றதுக்கான பிளான்ஸ் ஏதாவது இருந்தாலும் சரி, அந்த பிளான்ஸ் எல்லாம் அழகா சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருங்க. ஏன்னா உங்களுக்கு 4ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா குரு சுக்கிரன் புதன் இணைவு இருக்குது. இது எல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல அதிர்ஷ்டத்தையும் நல்ல வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்குதுங்க. நிறைய மாற்றங்கள் ஏற்பட போகுது. அதுக்கு தயாரா இருந்துக்கோங்க. அதுக்கு ப்ரிப்பேரிங் மந்தா தான் இந்த ஜூன் மந்தும் இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா, சூரியன் உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருந்திருப்பாரு. அவரு மாத பிற்பாதையில பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3ஆம் இடத்துல நுழையிறாரு. இதனாலே உங்களுக்கு பாத்தீங்கன்னா தைரிய வீரிய ஸ்தானத்துல சூரியன் இருக்கும்போது இன்னும் துணிச்சலும் தைரியமும் ஜாஸ்தி ஆகுது. 2ஆம் இடத்துல உங்க ஆட்சி அதிபதி செவ்வாய், 3ஆம் இடத்துல உங்களுடைய யோகா அதிபதி சூரியன். சோ நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் ரொம்ப தைரியமா நீங்க எடுக்கும் போது அது கண்டிப்பா சக்சஸ் ஆகுது. உங்க வார்த்தைகள் மத்தவங்க எல்லாரையும் கட்டுப்படுத்துது. அதே மாதிரி 4ஆம் இடத்துல குரு இருக்குதுன்னும் போது சோ தொடர்ந்து யோக கிரகங்களா இருக்குதுல்ல,
அது உங்களுக்கு பேர் அதிர்ஷ்டத்தை தருதுன்னு தாங்க சொல்லணும். ஸோ நல்ல மாற்றம் என்பது ஜூன் மாதத்துலேருந்தே மேஷ ராசிக்கு தொடங்குது. அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் இந்த ஜூன் மந்த் எப்படி இருக்குதுன்னா ரொம்ப யோகமா இருக்குது. நிறைய பேருக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்பட போகுது. உங்களுக்கு இப்போ புது சிந்தனை ஏற்படும். என்ன மாதிரி படிக்கலாம், என்ன கோர்ஸ் படிக்கலாம், என்ன பண்ணலான்ற அந்த புது சிந்தனை உங்களுக்கு ஏற்படும். அதற்கான சரியான கைட்லைன்ஸும் கிடைச்சிடும். 12ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால அப்பப்போ அந்த மந்த நிலை உருவாக தான் செய்யும். அது எல்லாமே அப்பப்போ கட்டுப்படுத்திக்கோங்க. அப்பப்போ அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு, நீ அப்படிலாம் ஓரமா இருப்பா, நான் உட்காந்து படிச்சாதான் எனக்கு மார்க்குன்னு சொல்லிட்டு நீங்களே உங்களை தட்டி கொடுத்து நீங்க அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிப்புல கவனம் செலுத்தும் போது நல்ல ரிசல்ட் பெறலாம். இப்போ உங்களுடைய நீங்க போடுற எஃபோர்ட்ஸ்ல ஒரு குட் சேஞ்சஸ் வரும். கண்டிப்பா அது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தை தான் ஏற்படுத்தி கொடுக்குது. ஸோ உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸா இருக்கவங்களுக்கும் சரி, இந்த ஜூன் மந்த் ரொம்பவே நல்லா இருக்கு. மேரேஜுக்காக காத்துட்டு இருக்கீங்கன்னா, அப்போ மேஷ ராசினர் மேரேஜுக்காக காத்துட்டு இருக்கீங்கன்னும் போது ரொம்ப நாளா காத்துட்டு இருக்கீங்க, ஏதாவது அலைன்ஸ் வந்தா செட் ஆகும், ஏஜும் அதிகமாயிடுச்சுன்னா அப்படின்னா பாருங்க. இல்ல இன்னும் வரக்கூடிய 2-3 மாதங்கள்ல கூட உங்களுக்கு இன்னும் நல்ல வரன் கூட வரக்கூடிய யோகம் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 8ஆம் இடத்துலதான் குரு பார்வை இருக்கு. உங்களுக்கு 7ஆம் இடத்துல குரு பார்வை மறைவு ஸ்தானத்துல இருக்குது. இப்ப உங்களுக்கு 2ஆம் இடத்துல உங்க ஆட்சி அதிபதி செவ்வாய் தான் இருக்கிறாருன்னும் போது உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல அலைன்ஸ் வரலாம். ஓகேங்களா? இல்ல நீங்க வந்து எனக்கு நல்ல அலைன்ஸா வரணும் அப்படின்னு பெட்டரா நீங்க வெயிட் பண்றதுக்கு பெட்டரா இருக்கீங்கன்னும் போது அது வந்து உங்களுக்கு செப்டம்பர், அக்டோபர், அதாவது இந்த ஆண்டு இறுதியில அதற்கான மாற்றங்கள் ரொம்பவே நல்லா இருக்குது. நீங்க அந்த காலகட்டத்துல கூட நீங்க எதிர்பார்த்த அலைன்ஸ் வந்து சேரும். ஸோ ஃபேமிலிலையும் சரி, உங்களுடைய வார்த்தைகளுக்கு மற்றவங்க மரியாதை கொடுப்பாங்க. நீங்க என்ன பிளான் பண்றீங்களோ அது உங்களுக்கு அழகா அவங்களும் செஞ்சு கொடுத்து சப்போர்ட்டிவா இருந்துப்பாங்க. உங்களுக்கு இப்ப இந்த குரு மாற்றம் என்பது நிறைய இடத்துல நல்ல யோகத்தையும் நல்ல அதிர்ஷ்டத்தையும் கொடுக்குது. புது வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குது. இந்த தொழில் பண்றவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம்ன்றது உச்சமான காலகட்டம், தாராளமா பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்க அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு போறது பெட்டரா இருக்குங்க. எஸ், இப்ப மெயின்டைன் பண்ணிக்க முடியும். இப்ப உங்களுக்கு அவ்வளவா பிரச்சனை சிக்கல்னு இருக்காது. பட் வீட்டுல நீங்க சொல்லி அதுக்கு உங்களுக்கு வந்து கிரீன் சிக்னல் கிடைக்குமா, உங்களை வீட்டுல அக்செப்ட் பண்ணிப்பாங்களான்னு அதற்கான காலகட்டம்ன்றது இது அவ்வளவா இல்லை. இன்னும் கொஞ்சம் காலம் போகட்டும்னு தான் சொல்லுவேன் நான். ஸோ மேரேஜ், ரிலேஷன்ஷிப்பு இதுலலாம் இருக்கிறவங்க ரொம்ப அவசரப்பட வேணாம், பொறுமையா பார்த்துக்கிறது நல்லது. உங்களுடைய ஹெல்த் இது எப்படி இருக்கும்னா, அதாவது என்னன்னா இத்தனை நாள் உங்களுக்கு எதெல்லாம் பிரச்சனையா இருந்ததோ அதற்கு சரியான ட்ரீட்மெண்ட் கிடைச்சு குணமாகக்கூடிய காலகட்டமா இந்த ஜூன் மந்த் இருக்குது. ஸோ உங்க ஹெல்த்துக்கு தேவையான ட்ரீட்மெண்ட்ன்றது இந்த ஜூன் மந்த்ல கிடைச்சிடும். மேஷ ராசினருக்கு பார்த்தீங்கன்னா தைரியமும் துணிச்சலும் அதிகமா இருக்கும். அதே நேரத்துல எல்லா கிரகங்களும் உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கிறதுனால எல்லாமே சக்சஸ் ஆகுங்க.